ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். என் இருதயம் கல்லான இருதயமா இருக்கிறதா இல்ல சதையான இருதயமா இருக்கிறதா? எல்லாருக்கும் சதையான இருதயம் தான் இருக்கு. ஆனா நம்ம இருதயத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு? பழைய சுபாவ மனுஷன், கல்லான மனுஷன் நமக்குள்ள இருக்கிறானா? முன்பெல்லாம் ஒருத்தர் கஷ்டப்படுறான் எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு போக முடியும். ஆனா இன்றைக்கு ஒருத்தர் வேதனையில இருக்கிறான், ஒருத்தர் பைக்ல பெட்ரோல் இல்லாம இருக்கலாம், நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியல அப்படின்னா நம்ம இருதயம் சரியா இருக்கிறது இல்ல. அவன் எப்படி வேணா போட்டோம். நியூஸ்ல ஒரு குடும்பம் அழிகிறது, ஒரு குடும்பம் கஷ்டப்படுறது அப்படி பார்த்த உடனே மனசு எல்லாம் பதைக்கலன்னா நம்ம இருதயம். ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான், ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவன் வாழ்க்கை சரியாயிடும், சாப்பாடு இல்லாம இருக்கிறான் அப்படின்னு ஏதோ ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு காலகட்டத்தை இன்றைக்கு உலகம் வைத்திருக்கிறது. ஆனா பர்த்டே அன்னைக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. சில பேர் அப்படிப்பட்ட சில நான் கிறிஸ்துமஸ் அப்பதான் நான் நன்மை செய்வேன், கேக் கொடுப்பேன். ஆனா கர்த்தர் 24 மணி நேரமும் அவர் அலைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில அவர் அலைவா இருக்கிறாரு. 12 மணிக்கு 1 மணிக்கு சில நபர்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா எழுந்து உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்றதற்கு அப்படிப்பட்ட இலகிய மனசுள்ள சதையான இருதயத்துடைய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.